வெல்கம் டு ஆல் த aspirants. நாம இன்னைக்கு 19 ஜூன் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். குமுரா மற்றும் பைகா எந்த மாநிலத்தின் நடனம்? ஒடிசா. தமன் மற்றும் டஃப் எந்த மாநிலத்தின் நடனம்? பஞ்சாப். சுசினி மற்றும் பனிகாரி எந்த மாநிலத்தின் நடனம்? ராஜஸ்தான். குசாடி மற்றும் டப்பு எந்த மாநிலத்தின் நடனம்? தெலுங்கானா. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் ஹோ, கர்வார், லோக்ரா, மக்லி, சவர், பேடியா, பஞ்சாரா. இந்திரா காந்தி 1971ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. பசவண்ணா வசன சாகித்யம் சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. பசவண்ணாவை பக்தி பந்தாரின்னு சொல்லுவாங்க. சட்டத்தால் நிறுவப்பட்ட நடைமுறையை ஜப்பான் நாட்டுல இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 10வது ஐந்தாண்டு திட்டம் 2002ல இருந்து 2007 வரைக்கும் நிலவுல இருந்துச்சு. பகுதி 9A நகராட்சியை பத்தி சொல்லியிருக்காங்க. பகரியா கழகம் 1778ல ராஜா ஜெகநாத் தலைமையில நடந்துச்சு. அசாம் மாநிலத்துல கொண்டாடக்கூடிய பண்டிகை தேகிங் பட்காய் பிரக்ஜோதி நடன விழா. ராஜாராம் மோகன் ராய் பெங்காலி இலக்கணம் சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. PM விஸ்வகர்மா திட்டம் மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் அமைச்சகம் 2023ல அறிமுகப்படுத்தினாங்க. அம்ரித் பாரத் ஸ்டேஷன் திட்டம் ரயில்வே அமைச்சகம் 2023. PM இ பஸ் சேவா திட்டம் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற அமைச்சகம் 2023. மகிழா சம்மான் சேமிப்பு சான்றிதழ் 2023. PM போஷான் சக்தி நிர்மான் அபியான் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் 2021. கரீப் கல்யாண் ரோஜ்கர் அபியான் மொத்தம் 12 அமைச்சகம் சேர்ந்து 2020ல அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 78வது லோகர்னோ திரைப்பட விழா 2025 சிறுத்தை விருதை பெற்றவர் யார்? அலெக்சாண்டர் ஃபெயின். ICC உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2025 வென்ற நாடு எது? தென்னாப்பிரிக்கா. உத்யோக் கிராந்தி முயற்சியை எந்த மாநில அரசு தொடங்கியுள்ளது? பஞ்சாப். 2026 நிதியாண்டில் இந்தியாவிற்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதத்தை உலக வங்கி எவ்வளவு தக்க வைத்துக் கொண்டுள்ளது? 6.3%. கான்குவெஸ்ட் அப்படிங்கிற ஒரு கூட்டு பயிற்சி மங்கோலியா நாட்டுல நடந்திருக்கு. இப்போ ரீசெண்டா நடந்தது 22வது பதிப்பு. முதல் முறையா 2003ல நடந்துச்சு. இந்திய ராணுவமும் இந்த கான்குவெஸ்ட் அப்படிங்கிற ஒரு கூட்டு பயிற்சியில கலந்துகிட்டு இருக்காங்க. தேசிய மின் ஆளுமை விருதுகள் 2025 தங்க விருதை வென்ற கிராம பஞ்சாயத்து எது? அதாவது நேஷனல் இ கவர்னன்ஸ் அவார்ட்ல கோல்டு அவார்டு யாருக்கு கிடைச்சிருக்குன்னா ரோகிணி கிராம பஞ்சாயத் மகாராஷ்டிரா மாநிலத்துல அமைஞ்சிருக்கு. ஒடிசா மாநிலம் 5வது தேசிய நீர் விருதுல சிறந்த மாநில விருது வாங்கியிருக்காங்க. உத்தரப்பிரதேச மாநிலம் 76வது குடியரசு தின அணிவகுப்புல மாநிலங்கள் பிரிவுல முதல் பரிசு வாங்கியிருக்கு. பிரதமர் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் சிறப்பா செயல்படும் மாநிலம் மத்திய பிரதேசம். கேரளா சுற்றுலா பாட்டா தங்க விருது வாங்கியிருக்கு. ஆசியா மற்றும் பசிபிக் 2024க்கான ISSA நடைமுறை விருது இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு. மாநிலத்தின் வன மேலாண்மை திட்டம் ஸ்காட்ச் விருது வாங்கியிருக்கு நாகாலாந்து. இந்தியாவின் முதல் மின்னணு கழிவு மறுசுழற்சி பூங்கா எங்கு நிறுவப்பட்டுள்ளது? டெல்லியில கோலம்பி காலன் அப்படிங்கிற இடத்துல அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்தியாவின் முதல் டார்க் ஸ்கை பூங்காவாக பிஞ்ச் புலிகள் காப்பகம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவின் முதல் அரசியலமைப்பு பூங்கா பூனேல அமைஞ்சிருக்கு. புலிகள் காப்பகத்திற்குள் இந்தியாவின் முதல் உயிர்கோளம் ராஜாஜி ரகாதில் அமைச்சிருக்காங்க. இந்தியாவின் முதல் எல்லை சூரிய கிராமம் மசாலி. இந்தியாவின் முதல் சான்றளிக்கப்பட்ட பசுமை நகராட்சி பத்திரம் காசியாபாத் அப்படிங்கிற பகுதியில ஆரம்பிச்சிருக்காங்க. உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினமாக எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? ஜூன் 12. இந்த வருஷத்துக்கான மைய கருத்து முன்னேற்றம் தெளிவாக உள்ளது, ஆனால் இன்னும் செய்ய வேண்டியது அதிகம். ஸோ இந்த வேர்ல்டு டே அகைன்ஸ்ட் சைல்ட் லேபர் குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம் சர்வதேச தொழிலாளர் அமைப்பு 2002ல ஆரம்பிச்சாங்க. ஏப்ரல் கடைசி சனிக்கிழமை உலக கால்நடை தினம். செப்டம்பர் 23 ஆயுர்வேதா தினம். மே 18 உலக ரத்த அழுத்த தினம். மே 22 சர்வதேச உயிரியல் பன்முகத்தன்மை தினம். மே 28 மாதவிட சுகாதார தினம். மே 29 சர்வதேச ஐநா அமைதி காக்கும் படையினர் தினம். ஜூன் 3 உலக மிதிவண்டி தினம். ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினம். 2025ஆம் ஆண்டுக்கான 6வது ஸ்டீஃபன் அவகியான் நினைவு சதுரங்க போட்டியை வென்றவர் யார்? அரவிந்த் சிதம்பரம். இந்த 6வது ஸ்டீஃபன் அவகியான் நினைவு சதுரங்க போட்டி ஆர்மேனியா நாட்டுல நடந்து முடிஞ்சிருக்கு. ஆர்மேனியா. இந்தியாவின் 85வது கிராண்ட் மாஸ்டர் பி ஷியாம் நிகல். சென்னை கிராண்ட் மாஸ்டர் தலைப்பை அரவிந்த் சிதம்பரம் ஜெயிச்சிருக்காரு.
அண்டர் 8 உலக கேடட் சாம்பியன்ஷிப்பை திவித் ரெட்டி ஜெயிச்சிருக்காரு. 9வது ஜோகர் சர்வதேச ஓபன் போட்டியை இனியன் பன்னீர்செல்வம் ஜெயிச்சிருக்காரு. டாடா ஸ்டீல் மாஸ்டர்ஸ் செஸ் டைட்டில ஆர் பிரக்னானந்தா டி குகேஷை தோக்கடிச்சு ஜெயிச்சிருக்காரு. போசன் போயா பண்டிகையை எந்த நாடு கொண்டாடுகிறது? இது வந்துட்டு ஒரு புத்திசம் சம்பந்தப்பட்ட ஒரு பண்டிகை. இதை கொண்டாடக்கூடிய நாடு இலங்கை. இது எப்ப கொண்டாடுறாங்க அப்படின்னா ஜூன் மாசம் முழு நிலவு நேரத்துல கொண்டாடுவாங்க. நாகாலாந்து மாநிலத்துல இருக்கக்கூடிய சுமி நாகா பழங்குடியினர் அகுனா மற்றும் துலினி பண்டிகை கொண்டாடுறாங்க. நேபாள் நாடு காதிம மகோத்சாய், அப்புறம் தமாங் சமூகத்தினர் சோனம் லோசர் பண்டிகை. அருணாச்சல பிரதேசத்துல இருக்கக்கூடிய நிஷி பழங்குடியினர் லாங்டே பண்டிகை கொண்டாடுறாங்க. லடாக் ஹெமிஸ் திருவிழா கொண்டாடுறாங்க. ஹெமிஸ் திருவிழா நடக்கும்போது சாம் நடனமும் ஆடுவாங்க. உத்தரகாண்ட் மாநிலம் இகாஸ் பக்வால் அல்லது புத்தி தீபாவளி அல்லது ஹர்போதினி ஏகாதசி பண்டிகை கொண்டாடுறாங்க. ஹிமாச்சல பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஹட்டி பழங்குடியினர் போடா தியோகர் பண்டிகை கொண்டாடுறாங்க. தெலுங்கானா மாநிலம் நகோபா ஜாத்ரா. புஞ்சையால ஏற்படக்கூடிய ஒரு சில முக்கியமான நோய்கள் கிரீன் ஏர் ஆர் டவுனி மில்டியோ பஜ்ரா ஸ்கலரோஸ்போரா கிராமிகோலா ஏற்படக்கூடியது. லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ ஃபைட்டோத்தர் இன்வெஸ்டன்ஸ்ல ஏற்படக்கூடியது. டிக்கா டிசீஸ் ஆஃப் கிரவுனட் ஸ்டெர்ஸ்கோஸ்போரா அரக்கிடிகோல ஏற்படக்கூடியது. ரெட் ராட் ஆஃப் சுகர் கேன் குளோமருலா டுகாமெனன்சிஸ்ல ஏற்படக்கூடியது. லூஸ் மட் ஆஃப் வீட் உஸ்டிலக ட்ரிட்டிக்கல ஏற்படக்கூடியது. ரஸ்ட் ஆஃப் வீட் புகிசினா கிராமினிஸ் ட்ரிட்டிக்கல ஏற்படக்கூடியது. பவுடரி மில்டி ஆஃப் வீட் ப்ளூமரியா கிராமினிஸ். பொட்டேட்டோ வாட் ஆர் பிளாக் ஸ்காப் இல்லைன்னா பொட்டேட்டோ டியூமர் சின்கைட்ரிகம் எண்டோபயோட்டிகமால் ஏற்படக்கூடியது. ரைஸ் பிளஸ் மேக்னோபோர்த்தி கிரைசியே. விக்டர் அம்ப்ரோஸ் மற்றும் கேரி ருகுன் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு. ஜான் ஜே ஹாஃபில் ஜெஃப்ரி கிண்டன் இயற்பியலுக்கான நோபல் பரிசு. ஹாங்காங் இலக்கியம். நிகான் கிடாயிங்கோ அமைதி. டேவிட் பாக்கர் டெமிஸ் ஹசாபிஸ் ஜானம் ஜம்பர் வேதியியல்.